முருகனையே எதிர்த்த அசுரன். அதான் சூரசம்ஹாரம் பண்ணியிருக்காரு இல்லையா நம்ம முருகர். அவர் அந்த அசுரன் ஃபஸ்ட்டு முருகரை எதிர்த்து தான் நின்றுருக்காரு. அது இல்லாமல் பல் முளைக்காத பாலகனே, நீ எல்லாம் எனக்கு எதிராக நின்று போரிட போறியா, நீ என்ன ஜெயிக்க போறியா அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம முருகர்கிட்ட கேட்டிருக்காரு. அப்புறம் முருகர் அவருடைய சக்தியை காட்டி சூரசம்ஹாரம் பண்ண உடனே அவர் தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு முருகர் ஏற்றுக்கிட்டார். சேவலாவும் மயிலாவும் ஏற்றுக்கிட்டார். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் எதிரிகள் இருக்க மாட்டாங்க. நம்ம முருகன் வழிபாடு பண்ணாலே நமக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்க, ரொம்ப குறைஞ்சி போயிடுவாங்க. எதிரிகளோட பலம் ரொம்ப குறைஞ்சிடும். ஒன்று அவங்க நமக்கு ரொம்ப உறவாக ஆயிடுவாங்க, நண்பனாக ஆகிடுவாங்க. எதிரிகள் எல்லாருமே நல்லா பேசி நல்லா நம்ம உறவாடக்கூடிய அளவு ஆகிடும். ஏன்னா முருகனுடைய சக்தியே அப்படி தான், பகை மாறி உறவாடும். யாருக்குமே பகையை கொடுக்க மாட்டார். ஒன்று அவங்க நமக்கு உறவாயிடுவாங்க, ஃப்ரெண்டாக இருந்து நல்லா பேசி பழகுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க நம்மளை விட்டு தூரமாக போயிடுவாங்க, வேறு ஊருக்கே போயிடுவாங்க மாற்றம் பண்ணிவிட்டு. இல்லைன்னா நம்ம அவங்கள விட்டு தூரமாக வந்துடுற மாதிரி இருக்கும். நமக்கு ஏதாவது பெருசாக நல்லது நடக்கும், அது மூலிமா நம்ம அந்த ஊரை விட்டு நம்ம வேறு ஊரில் போய் நம்ம சிறப்பாக இருக்கிற மாதிரி கூட ஒரு மாற்றங்கள் நமக்கு வரும். மொத்தத்தில் எதிரிகள் இருக்க மாட்டாங்க. துரோகிகளும் யாருன்னு காட்டி கொடுத்துருவார் முருகர். துரோகியை நம்ம தெரிஞ்சு போச்சுன்னா துரோகியை நம்மளே விட்டுருவோம். எதிரியை நம்ம விட்டாலும் நம்மளை எதிர்த்துப்பாங்க இல்லையா, அவங்க எதிர்க்கக்கூடிய எதிரியை இல்லாமல் செஞ்சிடுவார் நம்ம முருகர். ஒன்று நம்ம கூட இருந்து அவங்க பழகி உறவாக மாறிடுவார், இல்லைன்னா நம்மளை விட்டு அவங்க எங்கன்னா தூரமாக போயிடுவாங்க. மொத்தத்தில் நமக்கு எதிரி தொல்லை இருக்காது முருகர் வழிபட்டால். அதுதான் இந்த அசுரன் சூரசம்ஹாரம் பண்ணதுக்கப்புறமா பகையெல்லாம் மாறி உறவாக இருக்கார். அது மாதிரி முருகர் எல்லா உறவைகளையும் இணைக்க தான் பார்ப்பார், பிரிக்கவே பார்க்க மாட்டார், இணைச்சி தான் பார்ப்பார். அப்படி ஒரு உறவு நம்மளை விட்டு பிரிஞ்சு போகுதுன்னா அது நமக்கான உறவாக இருக்காது. அதே சமயத்தில் அது நமக்கு ரொம்ப கஷ்டத்தையும் வருத்தத்தையும் கொடுக்கக்கூடிய உறவு. அது மாதிரி இருந்தால் தான், கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய உறவாக இருந்தால்தான் அது நம்மளை விட்டு பிரியும். அப்போ தான் முருகர் பிரிய வைப்பார், இல்லைன்னா இணைச்சி தான் வைப்பார் முருகர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.